பாரதி, என்னோட இத்தனை வருஷ அனுபவத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த சன்னதியில வந்ததே இல்லை. இப்ப இவங்க பேசுறதெல்லாம் கேட்கிறப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம மனசார கடவுளுக்கு பண்ற எல்லா பூஜையையும் அந்த அம்மன் ஏத்துக்குவா. ஆனா இங்க கழுத்துல போடுற தாலியும் புருஷனோட வாழ்ற வாழ்க்கையும் தான் இதையெல்லாம் முடிவு பண்ணுதுன்னு இவங்க பேசுறதெல்லாம் கேட்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த ஊர் பேசுறதுக்காக நீ உன்னோட உயிரை பணைய வைக்கிறது தப்பு பாரதி. இது வேண்டாமா? சாமி, என்னை மன்னிச்சிருங்க. உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்ப நான் எடுத்திருக்கிற முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. அம்மன் மணி அடிச்சு உத்தரவு கொடுத்தான்னு நீங்க சொன்னீங்க. அந்த அம்மனுக்கு நான் நேர்த்திக்கடன் பண்ணி சாகறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீங்க எல்லாத்துக்கும் ரெடி பண்ணுங்க. என்ன இது, டவர் வேற கிடைக்க மாட்டேங்குது. அண்ணா, ஐயோ, ஐயோ தவக்கல, என்ன இப்படி விழுந்துட்ட? பாரு, போன் உடைஞ்சிருச்சு. பார்த்து வரக்கூடாதா? இந்த இது புடி. ஐயோ, போன் வேற இந்த நேரம் பார்த்து உடஞ்சு போச்சே. இப்போ எப்படி நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றது? சார், இந்த அக்யூஸ் லிஸ்ட்ல இருக்கிற எவனாவது நீங்க சொன்ன மாதிரி பாம்பு டாட்டூ போட்டுக்கிறான்னு பாருங்க. ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். இவனுங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஃபைல்ல இருக்கு சார். என்ன சார், ஆள் மாட்டிக்கிட்டானா? சார், இவன் கையில பாருங்க, பாம்பு டாட்டூ இருக்கு. சார், இவன் பேர் சங்கர் சார். இவன் மேல திருட்டு, ஆள் கடத்தல், கொலை முயற்சி, கட்ட பஞ்சாயத்துன்னு இந்த சங்கர் மேல நிறைய கேஸ் இருக்கு சார். சார், இவன் வீடு எங்க சார் இருக்கு? இவன் வீடு கேகே நகர் தான் சார். அவனோட ஃபோன் நம்பர் இருக்கா சார்? இருக்கு சார், நோட் பண்ணிக்கோங்க சார். ஹாய் செல்லக்குட்டி, வாங்க வாங்க, எந்திரிங்க. என்ன பண்றீங்க, விளையாண்டு இருக்கீங்களா? ஏய் கமலா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? நான் வந்தது கூட கண்டுக்காம நீ பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. ஏய், நான் பேசிட்டே இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு பதில் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? கோச்சுக்காத. கைய விடியா. எங்கயா போய் ஊர் சுத்திட்டு வர? இப்படி கத்தாத. ஒரு வேலை இருந்துச்சு, அதை முடிச்சிட்டு வரேன். இந்தா முதல்ல பணத்தை புடி. உனக்கு எது எவ்வளவு பணம்? அதான் ஒரு வேலை இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. அந்த வேலை தான் என்னன்னு கேக்குறேன். ஒழுங்கு மரியாதையா என்ன திருட்டுத்தனம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லு. உன் மூஞ்சே சரியில்லை. சரி சரி சரி, கோவப்படாத, சொல்றேன். ஒருத்தங்க தாலி திருடி கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தேன். அதுக்கு கூலியா பணத்தை கொடுத்தாங்க. ஏய், எதுக்குடி பணத்தை கீழே போட்ட? அட பாவி, என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? நீ எல்லாம் மனுஷனா? பணத்துக்காக எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு வந்திருக்க. அந்த காசை என் கையில வேற கொடுக்கற. அதை தொட்டாலே எனக்கும் என் பொண்ணுக்கும் பாவம் வந்து சேரும். ஒரு பொண்ணோட சாபத்தை வாங்கிட்டு வந்திருக்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த கடவுள் உன்னை சும்மா விடுன்னு நினைக்கிறியா? ஒரு பொண்ணு தாலியோட விளையாடிட்டு வந்திருக்க. இப்ப ஏன் தாலிக்கு யார் பதில் சொல்லுவா? என் வாழ்க்கையில நான் எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்திருக்கேன். பல வேதனைகளையும் துரோகங்களையும் தாண்டி வந்திருக்கேன். அப்பெல்லாம் கூட நான் இந்த அளவுக்கு மனசுடைஞ்சு போகல. நான் இப்ப என்ன நிலைமையில இருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். இப்ப இந்த நிமிஷம் உன்னை மட்டும் நம்பி உன் சன்னதியில வந்து உட்கார்ந்துருக்கேன். ஆதி என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அவர் கொடுத்துட்டு போன இந்த பூ போட்டு தாலியையும் நான் பொக்கிஷமா பார்க்குறேன். இதுதான் பொண்ணுங்களோட அடையாளம். புருஷன் உயிரோட இருக்கும்போதே அந்த அடையாளத்தை தொலைச்சிட்டு ஊர் முன்னாடி அவமானப்பட்ட. அதை பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைம்மா. இது சதியா இல்லை விதியான்னு தெரியல. என் தாலி என் கழுத்தை விட்டு போயிடுச்சு. இன்னைக்கு என் கழுத்தை விட்டு போன இந்த தாலி என் கிட்ட வந்து சேரணும். அதுக்கு நீதான் வழி காட்டணும். பெரியம்மா, ஊர் 1000 பேசும். அதுக்கெல்லாம் நாம பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நீங்களாவது பாரதி கிட்ட சொல்லி இதெல்லாம் பண்ண வேண்டான்னு சொல்லலாம்ல. பாரதி இப்ப யார் சொல்றதே கேட்கிற நிலைமையில இல்ல திலகா. அவளை ஏன் தான் இப்படி கஷ்டப்படுத்துறாங்களோ தெரியல. என்னவோ நடக்கட்டும். அந்த அம்மன் பாரதி வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்காளோ அந்த விதிப்படியே நடக்கட்டும்.
ஐயோ ஒருத்தரும் ஃபோன் தர மாட்டேங்கிறாங்களே, நான் யார்கிட்ட போய் வாங்குவேன்? இல்லைங்க, கோயில தான் இருக்கு. என் ஃபோன் கீழே வந்து உடஞ்சிடுச்சு. நான் அவசரமா ஒரு ஃபோன் பண்ணணும். உங்க ஃபோனை கொடுங்களேன் ப்ளீஸ்மா. ரொம்ப நன்றிம்மா. ஐயோ அண்ணனோட நம்பர் வேற தெரியாது. அண்ணனுக்கு எப்படி நான் ஃபோன் பண்றது? இதுக்கு தான் எப்பவுமே வேண்டியவங்க நம்பரை மனப்பாடமா வச்சுக்கணும். ஆமாம்மா, ஒரு நிமிஷம், நம்பர் வேற மறந்து போச்சுமா. மாமா என்ன மாமா, அப்பாக்கு ஃபோன் பண்ணாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா ஃபோன் பண்ணி பேசுங்க. நம்பர் தெரியலடா தம்பி. தெரியலன்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? அப்பா நம்பர் தான் எனக்கு தெரியுமே. சொல்லுப்பா. அண்ணே எடுங்க அண்ணே. ஓம் சக்தி. தாயே, நீதாம்மா இந்த பொண்ணை காப்பாத்தணும். உன் மேல இருக்க நம்பிக்கையில தான் இந்த தேங்காயை இந்த பொண்ணு தலையில உடைச்சிட்டு இருக்கேன். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. அப்படியே செத்து தொலைடி. அம்மா தாயே, போதுமா, பாரதியை காப்பாத்து. ஓம் சக்தி. மா, என்னம்மா இப்படி எல்லாம் நடக்குது? எல்லாம் சரியாதான் நடக்குது. நீ வேணா பாரு. இன்னைக்கு அந்த ஆதி வந்து பாரதி கழுத்துல தாலிய கட்ட போறான். நீ திருந்தவே மாட்டியாமா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்னு சொல்லி சொல்லி என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்க. இவ ஒருத்தி, சும்மா ரெடி. இத பாரு மீனா, இப்போ உனக்கு இந்த அம்மா சொல்றதெல்லாம் புரியாது. ஆனா கண்டிப்பா ஒரு நாளைக்கு இந்த விஷயம் வெளியே வரத்தான் போகுது. அப்பதான் இந்த அம்மா யாருன்னு தெரிஞ்சுப்ப. ஹேய், என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க நந்தினி? இதுக்கு தான் தனியா வந்தியா? நான் அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் ஆதிக்கு ஃபோன் பண்ற? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றும் புரியல. மித்ரா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மித்ரா. இந்த விஷயம் கண்டிப்பா பெரிய பிரச்சனையாகும்னு எனக்கு தோணுது. சாமி காரியத்துல நம்ம தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அன்னைக்கு நீ பரிகாரம் பண்ண கோயில்ல நடந்த விஷயங்களையே என்னால இன்னமும் மறக்க முடியல. இப்ப வர பாரதி தலையில தேங்காய் உடைச்சுக்கிட்டு சாமி முன்னாடி பத்ரகாளி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆதிக்காக அவ உயிரையே விடுற அளவுக்கு போயிட்டா. நம்ம பாரதி விஷயத்துல வேற ஏதாவது சொல்லி மாட்டி விடுறது தப்பு இல்ல. ஆனா இந்த மாதிரி சாமி விஷயத்துல விளையாடுறது ரொம்ப தப்பு மித்ரா. நந்தினி ப்ளீஸ், கொஞ்ச நேரம் பேசாம இரு. ஒவ்வொரு தேங்காவா அவ தலையில அடிக்க அடிக்க அந்த பாரதி அவளே பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவா. கொஞ்சம் பொறு, அவ சாகுறத சந்தோஷமா ரசிச்சு பார்த்துட்டு இங்க இருந்து போலாம். அது வரைக்கும் தயவு செஞ்சு வாயை மூடிட்டு சும்மா இரு. அவ சாகுறத கண்ணால பார்த்து ரசிக்காம போன் பண்ணி ஆதிக்கு விஷயத்த சொல்ற வரைக்கும் போயிட்ட.